தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 17 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பதை இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா 7ஆம் வாரம் ஜூன் 3ஆம் தேதி 2025ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் நம்ம எல்லாரையும் மீட்க வந்திருக்காரு. ஓகேங்களா? பாருங்கள், கடவுள்கிட்டே சொல்கிறார், கடவுளே, நீங்கள் தான், நான் என்னதெல்லாம் உங்களுதெல்லாம் என்னது, உங்கள் மக்களை நான் காப்பாற்ற வந்தேன், காப்பாற்றிட்டேன். இப்போ நான் மறுபடியும் உங்களை நோக்கி வரேன். இப்போ என்னோடய மக்களை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாரு? நம்ம கடவுள்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறாரு. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு இப்போ வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா, ஏசப்பாவோட பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த மாதிரி ஜீசஸ், அதில் பார்க்கும்போது எவ்வளவோ பேர் நலம் பெற்றிருப்பாங்க. ஏசப்பா போகிற வழியில் வர வழியில் கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, பேச முடியாதவங்க, பேய் பிடிச்சவங்க, முட்டுறவங்க, எவ்வளோ அந்த பெண், ஒரு பெண்ணுக்கு அந்த இரத்தப்போக்கு உள்ள பெண், அப்படி இப்படின்னு இறந்து போனவங்க, எத்தனை பேரை அவர் குணப்படுத்திப்பார் நினச்சி பாருங்கள். இதெல்லாமே அவர் அதுவும் இல்லாமல் எத்தனை அதிசயங்கள். ஃபஸ்ட்டு அவர் என்ன அற்புதம் பண்ணார்? ஒரு திருமணத்தை ஆசீர்வதித்தார். ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு திருவர் சாதனத்தை அவர் ஆசீர்வதித்து அதை கொண்டு போகிறாரு. ஓகேங்களா? எந்த இடத்துல என்ன கஷ்டம் இருந்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு? சரி பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஏன்னா அவர் நம்ம மேலே வச்ச அன்பு. ஏன் நான் போகிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஏசப்பா இருக்கிற இடத்துல எப்பயுமே என்ன தான் நடக்கும்? நன்மைகள் தான் நடக்கும். அதுவும் நீங்கள் அவர் பயங்கரமாக காயப்படுத்தி இருந்தாலும் பாருங்கள், இறுதியில் அவர் சிலுவையில் தொங்குற அந்த டைமில் கூட என்ன தான் நடக்குது? அங்கேயே ஏசப்பா எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் ஒரு மாட்சி நடக்குது, அங்கெல்லாம் ஒரு நன்மை நடக்குது, அங்கெல்லாம் பல பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. ஓகேங்களா? அங்கே டக்குன்னு இப்போ பாருங்கள், அந்த கல்வன் என்ன நினச்சிருப்பான், டக்குன்னு பாருங்கள், அவனுக்கு நீ இன்றைய என்னோட வான்வீட்டில் இருப்பாயின்ட்டார். ஸோ அந்தளவுக்கு ஏசப்பா எங்கே இருக்காரோ அங்கே என்ன நடக்கும்? நல்லதே நடக்கும். ஸோ அந்த ஏசப்பா நம்ம கூட இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நல்லவங்களாக இருந்தால் தான் ஏசப்பா நம்ம கூட இருப்பார். ஓகேங்களா? இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார். அவர் இருந்தாருன்னா தான் என்ன நடக்கும்? கடவுளும் நம்ம கூட இருப்பார். ஸோ இந்த உலகமே என்ன நம்மளை எதிர்த்தாலும் கடவுள் வந்து நம்மளை சரியாக நம்மளை கொண்டு போவார். ஓகேங்களா? ஸோ ஏசப்பா வந்து விண்ணேற்றம் அடைஞ்சிட்டார். இப்போ நமக்காக துணையாளர் அனுப்ப போகிறாரு. ஓகேங்களா? ஸோ முழு மனதோடு ஜெபிப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.